Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.11ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, a ball rolls down a slope and travels a distance d equal to t square minus 0.75 t feet in 10 seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25 feet. அதாவது ஒரு பால் வந்து ஒரு ஸ்லோப்பில் வந்து ரோல் பண்ணிட்டு போகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, d ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி ஃபீட். இது வந்து 10 செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 11.25 ஃபீட் வந்து ட்ராவல் பண்ணுச்சுன்னா அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த பால் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, d ஈக்குவல் டு t square minus 0.75 t. இப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 11.25 இருக்கும்போது டைம் வந்து எவ்வளோ, அதாவது டீயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டியோட வேல்யூ இங்கே என்ன, 11.25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெசிமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன ஆகும், இந்த வேல்யூ 1125 அப்படின்னு ஆகும். இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்னவா மாறும், 100 டி ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் 0.75 டி. இது கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 75 டி அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 25 வந்து காமனாக இருக்குது. அப்போ 25ஆல் இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது டிவைடட் பை 25. அப்போ தான் நம்மளால் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போது 1125 இது வந்து நம்ம 25ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்னவா மாறும், 45 ஈக்குவல் டு இப்போ 100 டி ஸ்கொயர். ஸோ 100 25ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், 4. அப்போது 4 டி ஸ்கொயர் மைனஸ் 75 25ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 3. அப்போது 3t. அப்போ ஈக்குவேஷன் இங்கே என்ன, 4t ஸ்கொயர் மைனஸ் 3t. 45 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்ன, 4. அதேமாரி பியோட வேல்யூ என்ன, -3. சியோட வேல்யூ என்ன, -45. ஸோ இப்போ இங்கே வேரியபிள் என்ன, டி. அப்போ டீயோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். -b, இங்கே பியோட வேல்யூ என்ன, -3. அப்போ மைனஸ் இன்ட்டு -3 என்னவா மாறும், +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ -3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ -4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன, 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன, -45 பை 2 இன்ட்டு ஏ. அப்போ 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன, 4. அப்போது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -3 த ஹோல் ஸ்கொயர் என்னவா மாறும், 9. அடுத்து -4 இன்ட்டு 4 இன்ட்டு -45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 720 பை 2 இன்ட்டு 4 என்ன, 8. அப்போது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 720 என்ன வரும், 729 பை 8. இப்போது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 729 வந்து என்ன, 27 பை 8. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் வருது. ஒன்று வந்து 3 ப்ளஸ் 27 பை 8, இன்னொன்று வந்து 3 மைனஸ் 27 பை 8. 3 ப்ளஸ் 27 என்ன, 30. அப்போது 30 பை 8. இன்னொன்று 3 மைனஸ் 27 அப்போ என்ன, மைனஸ் 24 பை 8. இப்போது இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன வரும், 15. இங்கே வந்து 4. ஸோ இங்கே வந்து 8 3s are 24. அப்போ இங்கே -3. அதாவது ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து 15/4, இன்னொன்று வந்து -3. ஆனால் டைம்ன்றதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து கணக்கில் வராது. ஸோ இப்போ -3 வந்து இன்வேலிட். அப்போது இங்கே வேலிடான வேல்யூ என்ன, 15/4. அப்போது டைம் வந்து என்ன, 15/4. ஸோ 15 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3.75 வரும். அப்போ 3.75 செகண்ட்ஸ், ஏன்னா டைம்ன்றதுனால. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்.